ஆல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஃப்ளூவன்ட் வெயிட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. ஃப்ளூவன்ட் வெயிட்ட ஹேண்டில் பண்றதுக்கு இந்த GitHub வெப் பேஜ நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல ஃப்ளூவன்ட் வெயிட் டெமோ. இங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் பாருங்க. ஹலோ, ஐ அப்பியர்ட் ஆஃப்டர் எ டிலே. ஓகேவா? பட் இதுக்கு ஏன் நான் வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் யூஸ் பண்ணணும்? அதுக்கு பதிலா ஏன் ஃப்ளூவன்ட் வெயிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் ஷூர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். சாரி, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் ஷூர் எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டாக தான் அந்த டெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியுது. ஃபார் ஷூர் தெரியுது. கரெக்டாக? அப்போ இதை எக்ஸ்பிளிசிட்டில் வெயிட் யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு 500 மில்லி செகண்ட்ஸுக்கும் இந்த எலமெண்ட்டை அது தேடிட்டே இருக்கும். கரெக்டாக? எனக்கு தேவையே இல்லை அந்த தேடுதல். அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்லி நீ அதை தேடினா போதும் அப்படின்றத நானே கான்ஃபிகர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் ஃப்ளூவன்ட் வெயிட். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுல? எக்ஸ்பிளிசிட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 10 செகண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் செகண்ட்ஸ் 10ஓ 20ஓ வைக்கலாம். ஆனால் அது ஒவ்வொரு 0.5 செகண்ட்ஸுக்கும் அந்த கண்டிஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலமெண்ட் டு பி கிளிக்கபிள் ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு 500 மில்லி செகண்டும் அது செக் பண்ணிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ். ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஓகே, வெயிட் பண்ணுறது முடிஞ்சிடும், அடுத்த லைன்ஸ் ரன் ஆகும். ஆனால் இங்கே எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் நம்ம செக் பண்ணலான்றத கூட கண்டிஷனில் இன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சியில் எலிமெண்ட் வந்து விசிபிளாக இல்லைன்னா ஒரு எக்ஸப்ஷன் அடிக்கும். கரெக்டாக? அந்த எக்ஸப்ஷன் அடித்தா கூட அதை இக்னோர் பண்ணவும் ஃப்ளூவன்ட் வெயிட்டில் முடியும். ஓகேவா? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் எலிமெண்ட்டை செக் பண்ணணும் அண்ட் ஏதாவது இன்பிட்வீன் அந்த டைமில் எக்ஸப்ஷன் அடித்தா அதை இக்னோர் பண்ணவும் அடிஷ்னலாக இருக்கிற பெனிஃபிட் தான் இந்த ஃப்ளூவன்ட் வெயிட். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இருக்கட்டும். நான் புதுசாக ஃப்ளூவன்ட் வெயிட்டுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் ஃப்ளூவன்ட் வெயிட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதான் மெயின் கிளாஸ். அதுக்கு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். பர்ஃபெக்ட். எல்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் டிரைவர் டாட் கெட் டபுள் கோட்ஸில் அந்த யூஆர்எல் போடணும். இதுதான் அந்த வெப்சைட் யூஆர்எல் லிங்க். ஓகே, என்னோட GitHub பேஜில் தான் அந்த வெப்சைட்டை வச்சுருக்கேன். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிடுவோம். டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணால் மேக்ஸிமைஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வேலை என்னது? இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் மீ டு ஷோ டெக்ஸ்ட் இல்லையா? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ இந்த பட்டன் எக்ஸ்பாத்தை வாங்க போகிறான். ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பார்ட். ஓகே, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் லொக்கேட்டர் பாஸ் பண்ணணும் பை டாட் எக்ஸ்பாத். ஓகே, செமிகோலன் வெப் எலிமெண்ட் பட்டன் ஈக்குவல் டு இம்போர்ட் பண்ணிடுறேன் பட்டன் டாட் கிளிக். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கு, ஆனால் டைம் எடுத்து இந்த டெக்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ தான் நமக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவைப்படுது. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்பிளிசிட் வெயிட்டுக்கு பதிலாக ஃப்ளூவன்ட் வெயிட் எழுத போகிறேன். ஸோ அதுக்கான கோடு எப்படி எக்ஸ்பிளிசிட் வெயிட்டில் வெப் டிரைவர் வெயிட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் தேவையோ அதே மாதிரி இங்கே ஃப்ளூவன்ட் வெயிட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. வெயிட் வெப் டிரைவர்
weight equal to new fluent weight. ஸோ இந்த இடத்துல இந்த வெயிட் அப்படின்றது ஒரு ஜென்ரிக் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இம்போர்ட் வெயிட் அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, இது ஒரு ஜென்ரிக் இன்டர்ஃபேஸ் வெயிட் தான். இது எதுக்கு வேணால் சப்போர்ட் ஆகும் வெயிட் பண்ணுறதுக்கு. நமக்கு இங்கே என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு வெயிட் பண்ணணும்? வெப் டிரைவர். அதனால அந்த வெப் டிரைவர் இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் வெயிட் வந்து சிம்பிள். அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வெப் டிரைவர் வெயிட் ஈக்குவல் டு நியூ வெப் டிரைவர் வெயிட். ஆனால் இங்கே ஒரு ஜென்ரிக்கான இன்டர்ஃபேஸில் நமக்கு தேவையான வெப் டிரைவரை பாஸ் பண்ணணும். ஓகேவா? இதை படிக்கும்போது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் வெயிட் ஈக்குவல் டு நியூ. நமக்கு என்ன வெயிட் தேவை? ஃப்ளூவன்ட் வெயிட்டுக்கான ஆப்ஜெக்ட் தேவை, அதாவது கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறேன், ஃப்ளூவன்ட் வெயிட். ஓகே, இது ஜென்ரிக் டைப்ஸ்னால இந்த மாதிரி ப்ராக்கெட் வரணும். ஓகேவா? கலெக்ஷன்ஸோட பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ ஃப்ளூவன்ட் வெயிட்டை க்ளோஸ் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளூவன்ட் வெயிட்டில் ஜென்ரிக்காக என்ன இன்டர்ஃபேஸ் டைப் இங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அந்த இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணணும், டிரைவர். ஓகேவா? செட் பண்ணும்போது எல்லா கண்டிஷன்ஸும் இங்கே கொடுக்கலாம். டாட் வித் டைம் அவுட். ஓகேவா? வித் டைம் அவுட். ஓகே, இந்த டைம் அவுட்ல எவ்வளோ மேக்ஸிமம் 20 சொன்னால இது ஏன் டேரெக்டாக போட முடியலன்னா செலினியம் 4க்கு முன்னாடிலாம் டேரெக்டாக அந்த செகண்ட்ஸை போட்டுருவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம படிக்கிற இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் எல்லா வெயிட்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? டியூரேஷன் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டியூரேஷன் டாட். இதில் நீ சொல்லு, டியூரேஷனில் செகண்ட்ஸா ஹவர்ஸா மில்லி செகண்ட்ஸா நம்ம சொல்லணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஓகே, சாரி, இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணோம்ல. ஓகே, டாட் போலிங் எவ்ரி. வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொன்னேன் எக்ஸ்பிளிசிட் வெயிட்டில் ஒவ்வொரு 500 மில்லி செகண்ட்ஸுக்கும் அந்தந்த கண்டிஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டே இருக்கோம், வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டாக? ஆனால் இங்கே எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் நம்ம தேடணுன்றத நம்மளே கொடுக்கலாம். ஸோ எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்றது தான் இந்த போலிங் எவ்ரி. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் டைமர் செட் பண்ணணும். இப்போ அடுத்ததான் என்ன ஃபங்க்ஷன்னா இக்னோரிங் எக்ஸப்ஷன். ஒரு எலமெண்ட் ஸ்க்ரீனில் இல்லைன்னா ஃபைன் பண்ணும்போது ஒரு எக்ஸப்ஷன் அடிக்கும், நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன் அடிக்கும். ஸோ ஒவ்வொரு 2 செகண்ட்ஸும் நம்ம அதை செக் பண்ணும்போது அந்த மாதிரி எக்ஸப்ஷன் அடிச்சதுன்னா அதை இக்னோர் பண்ணுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ டாட் இக்னோரிங் ஓகேவா? இக்னோரிங் இதில் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன். இது எக்ஸப்ஷன் என்னது? செலினியமில் எக்ஸப்ஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு கிளாஸாக எழுதியிருக்காங்க. நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் டாட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம செமிகோலன் வச்சோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பக்காவான ஒரு ஃப்ளூவன்ட் வெயிட் ரெடி. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இல்லை, இந்த டைமில் உங்களால் மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸை கூட இக்னோர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன், செமிகோலன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் வேற எக்ஸப்ஷன், ஸோ ஒன்று மட்டும் இல்லை, நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன். ஓகே, இதை தவிர வேற ஏதாவது எக்ஸப்ஷன் அடிச்சா கூட அதையும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கன்னா அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட் வெயிட் இல்லை, அதில் கிடையவே கிடையாது. ஓகேவா? இது ஒன் டைம் தான். இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்? குளோபலாக மேலே எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வெயிட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு கோடு எழுதியாச்சு. வெப் எலமெண்ட் பட்டன் ஈக்குவல் டு ஒரு கோடு இருக்கு. இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ இந்த வெயிட் ஆப்ஜெக்டை பயன்படுத்தணும். வெயிட் அன்டில். ஓகே, என்ன கண்டிஷன்? எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ்.
visibility of element. Okay, visibility of element located. ஓகே, எனக்கு அந்த எலிமெண்ட் தெரியணும். ஓகேவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணு. அண்ட் இதில் லொக்கேட்டரை பாஸ் பண்ணணும். பை டாட் ஐடியா எக்ஸ் பார்த்தான்றத அந்த எலிமெண்ட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் வரும்ல, வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சுல்ல. இப்போ இதை செலக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ண ஐடி ஈக்குவல் டு ஹிடன் டெக்ஸ்ட்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு லொக்கேட்டர் இருக்கு, ஐடி, அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். பை டாட் ஐடி டபுள் கோட்ஸில் அந்த ஐடியை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இந்த பிராக்கெட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். செமிகோலன். இதுதான் கண்டிஷன். இது ஃபைனலாக என்ன பண்ணோம், அந்த எலிமெண்ட் விசிபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸ்பிளிசிட் வெயிட் பார்க்காதவங்க பாருங்க, வெயிட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அன்டில்ன்ட்டு, அது அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, வெப் எலிமெண்ட் ஹிடன் டெக்ஸ்ட், இதுதான் ரிட்டர்ன் பண்ணுற வெப் எலிமெண்ட். ஓகேவா, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஆட்டோமேஷன் மூலமாக. ஓகேவா, விசிபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு ரீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரீட் பண்ண வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஹிடன் டெக்ஸ்ட் வெப் எலிமெண்ட் டாட் கெட் டெக்ஸ்ட், வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் தானே ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். கிளிக் ஆகிருக்கும். கிளிக் ஆனதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டும் அப்பியர் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ப்ரோக்ராமில் ரீட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அவுட்புட்டு, ஹலோ ஐ அப்பியர் ஆஃப்டர் எ டிலே. ஓகேவா, அப்போ நம்ம இதை வெயிட் பண்ணி ரீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுதான் ஃப்ளூவன்ட் வெயிட்.